இன்றைய புனிதர் மே 6 புனித டாமினிக் சாவியோ, இளைஞர்களின் பாதுகாவலர். பிறப்பு 1842 முரியால்டோ, இத்தாலி. இறப்பு மார்ச் 9, 1857. முத்திப்பேறு பட்டம் 11ஆம் பத்திநாதர். புனிதர் பட்டம் 1954 12ஆம் பத்திநாதர். டாமினிக் சாவியோ புனித டொன்போஸ்கோவின் முதல் மாணவர். இவர் குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே ஆன்மீக வாழ்வில் சிறந்து காணப்பட்டார். இவரின் குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவருமே இவரை பக்தியுள்ள குழந்தையாக வளர்த்தனர். இவரின் பங்கு ஆலயத்தில் இருந்த பங்கு தந்தை ஜான் டொமினிக்கின் தெய்வீக ஆர்வத்தைக் கண்டு இன்னும் அதிகமாக இயேசுவை நெருங்கி செல்ல வழிகாட்டினார். அன்னை மரியிடம் பக்தியை வளர்க்க எங்கும் நல்ல சூழ்நிலை இருந்தது. காற்று, மழை, குளிர், வெயில் என்று பாராமல் அதிகாலையிலேயே தினமும் தவறாமல் திருப்பலிக்கு சென்று கூசி உதவி செய்தார். டொமினிக்கு தான் பெற்ற திருமுழுக்கை பழுதின்றி பாதுகாத்து புனிதத்துவத்தில் திளைத்தார். இதனால் சிறு வயதிலிருந்தே இவர் ஒரு புனிதராக கருதப்பட்டார். இவரின் வாழ்வு இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருந்தது. இவரின் தூய்மை, பக்தி, ஆன்ம வேட்கை மற்றவர்களின் வாழ்வை சிந்திக்க தூண்டியது. இவரின் கிறிஸ்தவ வாழ்வு உயிரோட்டம் நிறைந்த வாழ்வாக இருந்தது என்று திருத்தந்தை 11ஆம் பக்திநாதர் கூறுகிறார். இவர் இறப்பதற்கு முன் விண்ணக வாழ்வை பற்றி காட்சியாக கண்டு, ஆகா, என்ன ஒரு அற்புதமான இன்பமயமான காட்சி என்று கூறி மகிழ்வோடு உயிர் துறந்தார். 1954ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனிதர் பட்டம் கொடுக்கும் போது இன்றைய இளைஞர்கள் டொமினிக்கின் வாழ்வை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். தீமையை விடுத்து நன்மையை நாடி இறைப்பற்றோடு வாழ்ந்து சான்று பகர வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஜெபம். எனக்கு பெரிய செயல்களை சாதிக்க ஆற்றல் கிடையாது. ஆனால் நான் செய்வது அனைத்தையும் மிகச் சிறியவையாக இருப்பினும் அவற்றை இறைவனின் மகிமைக்காக செய்கிறேன் என்று கூறிய டாமினிக் சாவியாவை போல நாங்களும் எல்லாவற்றையும் இறைவனின் மகிமைக்காக செய்ய இறைவா எமக்கு முதல் தாரும். ஆமென்.